தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே சொர்க்கவாசல் திறப்பின் போது சுவாமி சிலை கீழே விழுந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுகுமார், எப்படி இந்த சுவாமி சிலை கீழே விழுந்தது? என்ன பரிகாரம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு? காயத்ரி, இன்று சொர்க்கவாசல் திறப்புன்ற ஒரு நிகழ்வு அனைத்து கோயில்களிலும் இன்று நடைபெற்றது, பெருமாள் கோயில்களில். அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள அல்லேபுரம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நரசிம்மசுவாமி திருக்கோயிலில் இன்று காலை 4:30 மணி அளவில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. சொர்க்கவாசலுக்காக விக்கிரகங்கள் தயார் செய்யப்பட்டு அது பல்லக்கில் வைக்கப்பட்டு பரமபதம் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்க பல்லக்கில் தூக்கி வரப்பட்டது. அந்த சமயத்தில் உற்சாக மிகுதியில் பல்லக்கை தூக்கி வந்து சாமி ஆடும் பொழுது திடீரென சரியாக கட்டப்படாததால் விக்கிரகம் தலைகீழாக கவிழ்ந்து சாமிக்கு செய்யப்பட்ட அலங்காரங்கள் அனைத்தும் கலைந்து விட்டது. இதனால் பக்தர்கள் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சாமி திடீரென கீழே விழுந்ததால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கப்படுமோ என்ற ஒரு பக்தர்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அதாவது இந்த சாமி மீண்டும் பழையபடிக்கு வைத்து அலங்காரம் செய்து மீண்டும் பள்ளத்தில் வைத்து பூஜைகள் செய்து பரிகாரம் செய்யப்பட்ட பூஜைகள் செய்யப்பட்டு மீண்டும் பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டார். இந்த சம்பவமானது இன்று வெறும் பக்தர்களிடையே பெரும் ஒரு பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி சுகுமார், விவரங்களை வழங்கியமைக்காக.